நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக 20.46% வாக்குகளை பெற்றுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது 22 தொகுதிகளில் போட்டியிட்டு 19.39% வாக்குகளை அதிமுக பெற்றது. ஆனால் இந்த முறை அதிமுக நேரடியாக 32 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியது. 2 தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்து, அதாவது தென்காசி மற்றும் திண்டுக்கல்ல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்து அங்கு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு மொத்தம் 34 தொகுதிகளில் போட்டியிட்டு 20.46% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. இது தவிர மொத்தம் 9 இடங்கள்ல அஇஅதிமுக இந்த தேர்தலில் 3ஆம் இடத்திற்கு போயிருக்காங்க. அதிலும் மிக குறிப்பாக 6 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்களை 3ஆம் இடத்திற்கு தள்ளியிருக்காங்க. மிக குறிப்பாக தென் சென்னை, மதுரை, கோவை, நீலகிரி, வேலூர் மற்றும் நெல்லை ஆகிய 6 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் 3ஆம் இடத்திற்கு அதிமுக வேட்பாளர்களை தள்ளியிருக்காங்க. அதே போல பாஜக கூட்டணியில போட்டியிட்ட தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அதிமுக வேட்பாளரை 3ஆம் இடத்திற்கும், அதே போல தேனியில டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு 3ஆம் இடத்திற்கு அதிமுக வேட்பாளரையும், அதே போல ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக வேட்பாளரை 3ஆம் இடத்திற்கும் அனுப்பியிருக்கிறார். இது தவிர ஒரு தொகுதியில், அதாவது கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் 4ஆம் இடத்திற்கு அஇஅதிமுக போயிருக்கு. அங்கு 3ஆம் இடம் நாம் தமிழர் பெற்றிருக்கு. எனவே அந்த வகையில் மொத்தம் இங்கு இந்த 10 தொகுதிகளில் அவங்க ரன்னர் அப்ங்கிற அந்த செகண்ட் பிளேஸ்ல இல்லை. எனவே வரக்கூடிய தேர்தல்களில் அதிமுக இந்த இடங்கள் எல்லாம் மிக வலுவாக பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத அதிமுக தலைமை உணர தொடங்கி இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கே இருக்கு இன்னும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு. எனவே அதிமுக இந்த தொகுதிகளெல்லாம் தன்னுடைய கட்சியை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கிறாங்க.